அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாப் கிரீவன்ஸ் அப்படிங்கிற பத்தி போய் பார்க்க போறோம். எமிஸ் வலைதளத்துல எமிஸ்ல வந்து எப்படி போய் அப்ளை பண்றது, என்னென்ன எமிஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னா செலெக்ஷன் கிரேடுக்கு வந்து நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் கிரேட், அடுத்து ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் பீரியட், ஹையர் எஜுகேஷன் பெர்மிஷன், ப்ரொமோஷன் பேனல் எரர், சர்வீஸ் ரெக்கார்ட் அப்டேஷன், IFHRMS இஷ்யூஸ், NOC ஃபார் ஃபாரின் ட்ரிப். இது எல்லாத்துக்குமே கிரீவன்ஸ் வந்து நம்ம எமிஸ் வலைதளத்திலேயே நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து உடனே அது வந்து ரெமெடி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெசுலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்தந்த டீச்சர்ஸ் கூடிய செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நீங்க லாகின் கொடுத்த உடனே உங்களுடைய போட்டோவோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன்ஸை டச் பண்ணா இந்த மாதிரி வந்திருக்கும் எல்லாமே. இந்த இடத்துல பாருங்க ஸ்டாப் கிரீவன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே நிறைய அங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, பணியாளர் பணிப்பலன் சார்ந்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் வேணுமா தமிழில் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆடுங்கிற போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இதான் கிரீவன்ஸ் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, செலக்ட் existing application if you have applied and have not received the relevant resolution from the department. அதாவது ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நியூங்கிறத நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்ளிகேஷன் கேட்டகரின்னு இருக்கா, இதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் இது வந்து அதாவது பணப்பலனுக்காக பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரொபேஷன் பீரியடுக்காக பண்ணுறீங்க, இல்லைன்னா ரெகுலரைசேஷனுக்காக பண்ணுறீங்க, ஸ்பெஷல் கிரேடுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து போட்டுட்டு இஷ்யூ வந்து எதுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்கள், 6ஆம் மார்க் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷன் கிரேட், ஸ்பெஷல் கிரேட், ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் பீரியட், ஹையர் எஜுகேஷன் பெர்மிஷன், ப்ரொமோஷன் பேனல் எரர், சர்வீஸ் ரெக்கார்ட் அப்டேஷன், IFHRMS issues, NOC ஃபார் ஃபாரின் ட்ரிப், NOC ஃபார் பாஸ்போர்ட், அதர்னா உங்களுக்கு வேற என்ன குறைகள் இருந்தால் நான் அதை டச் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை வேற ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து IFHRMS எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைப் ஆஃப் அப்ளிகேஷன், நீங்கள் என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த 6ஆம் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு நியூ என்ட்ரியா எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுசாக இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா புதுசாக நியூ என்ட்ரின்னு போட்டுக்கோங்க. இல்லை எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா இதை டச் பண்ணிக்கோங்க நீங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா என்டர் அப்ளிகேஷன் RC நம்பர், செலக்ட் அப்ளிகேஷன் ஃபைல், சப்மிட்டட் டேட், எந்த டேட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து நியூவாக இருக்கீங்க, நியூ என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபைல் சப்மிட்டட் டேட் இன்னைக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட் வந்து இங்கே டச் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக அதாவே டேட் வந்து இதில் வந்து ஹைட் ஆயிரும். அப்படியும் இந்த இடத்துல பாருங்கள், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ரிலேவென்ட் டு த அப்ளிகேஷன், என்ன அது எந்த அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி PNG, JPG, PDF ஃபைல்ஸ் அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 5 MBக்கு இருக்க மாதிரி இதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 5 அடிஷ்னல் ஃபைல்ஸ், அதாவது இந்த ப்ளஸ் இதை வந்து டச் பண்ணி 5 வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை MB இருக்குன்னா 5 MB இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பில் போய் நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஒன்று PDF வந்து மாற்றுங்க, இல்லைன்னா JPGயாக இருக்கும், இல்லைன்னா இது PNGயாக இருந்தாலும் நீங்கள் வந்து 5 MB வர்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த இஷ்யூ இன் மேக்ஸிமம் 1000 கேரக்டர்ஸ்,
அதாவது எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து 1000 கேரக்டர்ஸ்க்கு மேலே போகாம அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிக்கோங்க. நம்ம லெட்டர்ஸில் எழுதி கொடுப்போம்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே 1000 லெட்டர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் த இஷ்யூ, அதை வந்து சும்மா எவ்வளோ இஷ்யூ வரும் அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்ன சொல்ல விரும்புங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எழுதிக்கிறணும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிரேடு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்பெஷல் கிரேட் சம்மந்தப்பட்டதுக்கு இதுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு சூஸ் ஃபைலில் போய் இதை டச் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபைலுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், கேமரா, அடுத்து வீடியோ, மீடியா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை டச் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே 5 ஃபைல் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இது வந்து போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம்னா நம்முடைய ஃபைல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இதிலே இருக்கும். நீங்கள் இதை எப்போனா நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போய் காட்டி இந்த மாதிரி ஏற்கனவே நான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன், என்னுடைய பணப்பணங்களோ இல்லைன்னா ப்ரொபோஷன் பீரியடோ உங்களுக்கு என்ன வந்து குவாரிஸ் இருக்கோ அதை சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து என்ன செய்யலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வேகமாக அதை வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். மறக்காம இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே நியூ அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.